மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாகையில் தூர்வாரப்பட்ட கோவில் குளத்தை ஒட்டியிருந்த 3 வீடுகள் சரிந்து விழுந்ததால் அந்த பகுதி தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நளின். வணக்கம் நளின், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நாகப்பட்டினம் நீலாதேச்சம்மன் கோவில் அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் குளத்தை சுற்றி 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் பட்டா இடங்களில் பல ஆண்டுகளாக தலைமுறையாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீலாதேச்சம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக குளம் தூர்வாரப்பட்டு குளத்தில் உள்ள மண் அள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வீடுகளை சுற்றி குளத்தை சுற்றி கரைகள் இல்லாத காரணத்தினால் அந்த வீடுகளுடைய சுவரை ஒட்டியும் அந்த மண் அள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால வீடுகள் அப்பவே சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக கட்டியப்பர் வடக்கு சந்து பகுதியில் உள்ள தண்டாயுதபணி, ராமு, பாஸ்கர் என்பவருக்கான 3 வீடுகளும் அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த ஈரப்பதம் ஏறி சுவர் முழுமையாக சேதமடைந்து 3 வீடுகளும் குளத்திலே சரிந்து அடியோடு விழுந்திருக்கிறது. இதனால நல்வாய்ப்பாக அந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் வீடுகளில் இருந்த பொருட்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. காங்கிரீட் கட்டிடங்களான அந்த வீடுகள் அனைத்துமே குளத்தினுடைய கிரிப்ளஸ் இல்லாத காரணத்தினால் முழுமையாக வீடு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தற்போது நகராட்சிக்கு சொந்தமான அந்த இடம் என்பதால் தற்போது கோயில் நிர்வாகமும் அந்த இடத்திற்கு சொந்தம் என்பதால் தற்போது அந்த பகுதியில் கோயில் நிர்வாகத்திலே பார்வையிட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அந்த வீடுகளை ஆய்வு செய்து தங்களுக்கு வேறு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் அதே மாதிரி இடிந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சுவற்றை ஒட்டி அந்த குளத்தை ஒட்டி கரையில்லாத காரணத்தினால் அதிகப்படியான மண் எடுத்ததே இதற்கு காரணம் என்று அப்பகுதியில் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நளின்.